எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் இருந்தாராம். அப்படி நிறைந்தவராய் இருந்ததுனால நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வல்லமையினால் நிறைந்த வாழ்க்கையா இருக்கா? இன்னைக்கு நமக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கிறார். நம்மோடு கூட பேசுகிறாரா? பேசுகிறார். வழி நடத்துகிறாரா? வழி நடத்துகிறார். ஆனா எல்லா நேரத்திலையும் இல்லை. எப்பெல்லாம் நம்ம அவரை அனுமதிக்கிறோமோ அப்பெல்லாம் அவர் என்ன செய்யறாரு? நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். பல நேரங்களிலே நம்ம என்ன செய்யறோம்னா அவரை அனுமதிப்பது கிடையாது, மாறாக நம்முடைய மாம்சீகத்திலே நாம் செயல்படுவதுண்டு. ஆனா தேவ ஆவியானவர் எப்பொழுது ஒரு மனிதனிலே நிறைவா இருக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வல்லமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். பாருங்க, இயேசுவை குறித்து அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் இருந்தார். அதனால பாருங்க வல்லமையிலும் நிறைந்தவராய் இருந்தார். அதனால பாத்தீங்கன்னா அவர் மூலமாய் வல்லமைகள் வெளிப்பட்டது. அவர் மூலமாய் வல்லமைகள் வெளிப்பட்டு பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் வியாதியஸ்தர்கள் யாவரையும் அவரிடத்தில் இருக்கிற வல்லமை சுகப்படுத்துகிறதா இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வல்லமை இருக்கா? உங்களுக்குள்ள வல்லமை இருக்கா? உங்க வாழ்க்கையில இயேசுடைய வல்லமையை அனுபவிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வல்லமை இருக்கானா? இல்லை. இன்னைக்கு ஏன் அப்படிப்பட்ட வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செயல்படலைன்னா தேவ ஆவியானவர் முழுமையாய் நிறையும்படி நம்மை நாம் ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா சொல்லலாமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி என்ன செஞ்சாங்களாம்? அப்பனா இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எங்கெல்லாம் வல்லமை தேவைப்பட்டுச்சோ அங்கெல்லாம் போய் என்ன செஞ்சுச்சு? இப்போ வியாதியா இருக்கிற ஒருத்தர் இயேசுவை வந்து தொட்டார்னா, இப்போ கால் முடமான ஒருத்தர் இயேசுவை வந்து தொட்டார்னா இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு என்ன செஞ்சது? என்ன செஞ்சது? காலை சுகப்படுத்துச்சு. இப்போ எல்லாமே சரியா இருக்கிற ஒரு ஆள் இயேசுவை வந்து தொட்டார்னா அவருக்கு எந்த மாற்றம் ஏற்படாது. ஆனா எங்கெல்லாம் வல்லமை தேவைப்பட்டுச்சோ, எங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அவருடைய வல்லமை என்ன செஞ்சது? செயல்பட்டுச்சு. இன்னைக்கு பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். இப்ப நம்ம கார்லயோ பைக்லயோ அல்லது பஸ்லயோ போய்கிட்டு இருக்கோம். பிசாசு நமக்கு விரோதமாய் ஒரு திட்டம் வைத்திருக்கிறான். ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் எதிர்த்தாப்புல ஒரு வாகனம் வந்துகிட்டு இருக்கு. அந்த வாகனம் நம்ம மேல கவனிக்கீங்களா? தூங்குறீங்களா? நம்ம மேல இடிக்க போகுது. அதான் பிசாசுடைய திட்டம். இப்ப நமக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்குமானால், இப்ப இந்த வல்லமை புறப்பட்டு இந்த வல்லமைக்கு ஒரு வேலை என்ன செஞ்சிருச்சு? இப்ப வந்துருச்சு. என்ன வேலை? அந்த வாகனம் நம்மள இடிச்சிடக்கூடாது. இப்ப இந்த வல்லமை புறப்பட்டு என்ன செய்யும்னா அந்த வாகனம் நம்மை இடிக்காத வகையில ஒரு நல்ல காரியத்தை அந்த இடத்துல செய்யும். எப்ப? வல்லமை இருந்தா. வசனம் சும்மா நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு வசனம் சும்மா சொல்லல. ஒரு கேடும் வராதுன்னா ஒரு கேடும் வராது. ஏன்னா தேவ ஆவியினால் நிறைந்த மனுஷனுக்குள்ளே வல்லமை இருக்கும். வல்லமை இருக்கும் பொழுது அந்த வல்லமையே புறப்பட்டு போய் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்யும்? நம்ம ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த இருக்கிற வல்லமை புறப்பட்டு போய் எங்கெல்லாம் வல்லமை தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த வல்லமை என்ன செய்யும்? போய் கிரியை செய்யும். எதிரி ராஜாக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். அவனை என்ன செய்யணும்? நம்ம பிடிக்கணும். அது தீர்க்கதரிசி பேர் என்ன? எலியாவா எலிசாவா? எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கணும். ஏன் பிடிக்கணும் அப்படின்னா இங்க என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிருது. இவங்க அங்க இருக்கிற ராஜாக்களோடு கூட இருக்கிற போது ராஜா சொல்றான், எவனோ நம்ம ஆள் ஒருத்தன் என்ன செய்யறான்? உளவேலை பார்க்க. அங்க என்ன நடந்தாலும் என்ன செஞ்சிருந்தான்? அங்க சொல்லிடுறான். உடனே அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்றான், இல்ல ராஜா, நீர் உங்க ரூமுக்குள்ள போய் அடைச்சுக்கிட்டு பேசினாலும் நீர் என்ன பேசினாலும் அவனுக்கு என்ன செஞ்சிடும்? அப்பனா எலிசாவிடத்துல இருக்கிற வல்லமை புறப்பட்டு போய் எதிரி ராஜா பேசிட்டு இருக்கிற இடத்துல போய் அங்க என்னெல்லாம் பேசுதாங்கிறத இவங்களுக்கு அப்டேட் என்ன செய்யுது? கொடுக்கு. உடனே ராஜா என்ன செய்யறான்னா எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஆள் என்ன செய்யறான்? எல்லாமே தெரியுது, இது மட்டும் தெரியாமலா இருக்கும். ஆனா எலிசாவுக்கு அதை குறித்த கவலை இல்லை.
ஏனென்றால் எலிசாவுக்குள் இருக்கிற வல்லமை எலிசாவை காத்துக்கொள்ளும். எலிசாவுக்குள் இருக்கிற வல்லமை எலிசாவை யாரையும் அணுக விடாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள் இருக்கிற வல்லமை எந்த வியாதியையும் உங்களை அணுக விடாது. எப்ப வல்லமை இருந்தா. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாச அறிக்கை விட்டு சோர்ந்து போனோம். ஏன்னா ஒண்ணுமே என்ன செய்யல. நிறைய பேர் விசுவாச அறிக்கையை ஒரு மந்திர சொல்லா நினைச்சுக்கிட்டாங்க. தேவ ஆவியானவருடன் இணைந்த வாழ்க்கையில விசுவாச அறிக்கை கண்டிப்பா என்ன செய்யும், செயல்படும். உங்களுக்குள்ள ஆவியானவர் நிறைவா இருக்கிறார்னா அந்த நிறைவிலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு போக வேண்டும். இயேசுவிடத்திலிருந்து வல்லமை என்ன செஞ்சது? அப்படிதான் புறப்பட்டு போச்சு. நான் வல்லமை அப்படின்னா உடனே எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு வந்து இங்க வியாதியா இருக்கிற நபர்களை சுஸ்தமாக்கணும், நான் அந்த அளவுக்கு கூட போகல. நமக்குள் இருக்கிற வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்யணும்? நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். ஒரு விபத்து, ஒரு ஆபத்து, ஒரு வியாதி. பாருங்க, இப்போ கொரோனா வேக்சின் போட்டிருக்கோம், தடுப்பூசி போட்டிருக்கோம். இப்போ போலியோ சொட்டு மருந்து இந்த மாதிரி தடுப்பூசி எல்லாம் போடுதும் அப்படின்னா அந்த வியாதி வரும் பொழுது அந்த வியாதியை மேற்கொள்வதற்கான வல்லமை என்ன செய்யுது? அந்த மருந்து என்ன செய்யுதுன்னா வியாதி நம்மை அணுக விடாதபடிக்கு ஒரு வல்லமை, ஒரு பவர் என்ன செய்யுது? உடம்புக்குள்ள செயல்படுத்த ஆரம்பிக்கும். அதுபோல தேவனுடைய வல்லமை நமக்குள் இருக்குமானால் நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாய் வியாதி அணுக முடியாது, விபத்து அணுக முடியாது, நெருக்கங்கள் அணுக முடியாது. எப்ப நமக்குள் அந்த வல்லமை பற்றி எரியும் பொழுது ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதான் சொல்றேன், எனக்குள்ள இருக்கிற வல்லமை அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை யாரையோ சுகப்படுத்தட்டும். அது ரெண்டாவது. முதல்ல நமக்குள் இருக்கிற வல்லமை நமக்கான காரியங்கள் என்ன செய்யணும்? பார்த்துக்கொள்ளணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களுக்கான காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். இயேசுக்குள் இருக்கிற வல்லமை எங்கெல்லாம் வல்லமை தேவைப்படுச்சோ அங்கெல்லாம் அதுவே என்ன செஞ்சது? போச்சு. ஒரு இடத்துல சுகம் தேவைப்படுதுன்னா இந்த வல்லமை ஆட்டோமேட்டிக்கா போச்சு. இயேசு ஜெபிக்காமலே போச்சு. அதுபோல நமக்குள்ள இருக்கிற வல்லமை எங்கெல்லாம் வல்லமைக்கு வேலை வருதோ அங்கெல்லாம் என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாது, அசாதாரணமான வாழ்க்கை தான் வாழணும். உங்களை பார்த்தாலே ஒரு பயம் என்ன செய்யணும்? வரணும். இவன் சொன்னா நடந்துரும், இவன் ஜோமுன்னா நடந்துரும். இன்னைக்கு நம்ம வயசான ஒரு ஆளுக்கு வயசான ஆளோ அல்லது மரண தருவாயில இருக்கிற ஒரு ஆளுக்கோ ஜோமனை போறோம்னு வச்சுக்கிடுவோம். எப்படி ஜெபிக்கிறீங்க? இப்ப நீங்களுமே ஜெபம் பண்ணிப்பீங்க. நிறைய பேருக்கு எப்படி ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இவருக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்துல இவர் எழுந்து நடப்பாராக. ஆனா டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு மாசம் தான் டைம், சாப்பிட்றதெல்லாம் நின்று போச்சு, பேசுறதும் நின்று போச்சு. அப்படி ஆளுக்கு நீங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம், நீங்க என்ன செய்யுங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா சுகமாகுன்னு ஜெபம் பண்ணா அது என்ன ஆகாது? சுகமாகாதுன்னு நமக்கு ஒரு எண்ணம். ஏன்னா நமக்குள்ள வல்லமையின் மேலே நமக்கு விசுவாசம் இல்லை, இன்னொன்னு வல்லமையும் இல்லை. நிறைய பேர்ட்ட பாருங்க, சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது, சிம்சோன் நியாயாதிபதிகளை வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்கன்னா, சிம்சோனு அம்மா அப்பா கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணு பார்க்க போறா. அப்படி பொண்ணு பார்க்க போகும்போது இவர் வழி விலகி இன்னொரு வழியா போறாரு. அங்க எதிர்த்தாப்புல என்ன வருது? ஒரு சிங்கம் வருது. உடனே தேவ ஆவியானவர் சிம்சோனின் மேல் இறங்கினதினால் அவன் சிங்கத்தை எது மாதிரி பிளந்து போட்டானா? ஒரு ஆட்டை பிளக்கிற மாதிரி, ஆட்டை பிடிச்சு வாயை பிளக்கிற மாதிரி சிம்சோன் சிங்கத்தை பிளந்து போட்டான. ஏன்னா சிம்சோனுக்குள் வல்லமை நிரம்பி இருந்ததுனால. இன்னொரு வசனத்துல வாசிக்கிற பாருங்க, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்துல பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலருக்கு முதலமா யுத்தம் பண்ண வராங்க. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கறாங்க, எங்க மேல ஏன் யுத்தம் பண்ண வாரீங்க? உடனே பெலிஸ்தர் சொல்றாங்க, நீங்க சிம்சோனை பிடிச்சு கொடுத்தா நாங்க என்ன செய்ய மாட்டோம், யுத்தம் பண்ண மாட்டோம், போயிருவோம். உடனே இவங்க போய் சிம்சோன்ட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி உன்னைய பிடிச்சு கொடுத்தா அவங்க சண்டைக்கு வரமாட்டோம்னு சொல்றாங்க, அதனால உன்னைய கயித்துல கட்டி என்ன செஞ்சிருந்தோம், பிடிச்சு கொடுத்துருந்தோம். வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கல வேகமாய். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. சொல்லாமா வசனத்தை வாசிக்கிறோம், தேவ ஆவியானவர் அன்மேல் பலமாய் இறங்கினதுனால
நல்ல கயிறு வச்சு கட்டியிருக்காங்க. அது என்ன ஆச்சா, நெருப்பு கயிறுல பட்டா எப்படி நெருப்பு கயிறு ஒண்ணுமில்லாம போகுமோ அந்த மாதிரி கயிறு என்ன செஞ்சான், கலண்டுச்சான். உடனே அங்க ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேரை கொல்றான்? 1000 3000 1000 தானா? 1000 பேர் என்ன செய்யறான், கொல்றான். எப்படி இப்படிப்பட்ட காரியம்னா, சிம்சோனின் மேல் தேவனுடைய வல்லமை இருந்ததினாலே, தேவனுடைய வல்லமை சிம்சோனின் மீது இருந்த போது சிம்சோன் செய்த காரியங்களுக்கும் தேவனுடைய வல்லமை சிம்சோனின் மீது இல்லாத போது சிம்சோனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சவுலோடு கூட தேவனுடைய வல்லமை இருந்த காலங்களிலும் சவுலோடு கூட தேவனுடைய வல்லமை இல்லாத காலங்களிலும் வித்தியாசம் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்குமானால், அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில முதல்ல என்ன செய்யணும், நடக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல 2 கரங்களை ஊதி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவும் நடக்கக்கூடாது. நியூஸ்ல எல்லாம் பார்க்கிறோம், வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில வந்த வாகனத்துல போய் என்ன செஞ்சிச்சு, மோதி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஏன்? இந்த வாகனம் இந்த டிரைவர் கட்டுப்பாட்டுல இல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா? கட்டுப்பாட்டுலனா நம்ம நினைச்சது என்ன செய்யணும், நடக்கணும். நம்ம செபிக்கிறது நடக்கணும். நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது என்ன செய்யக்கூடாது, நடக்க கூடாது. நடக்க கூடாதுன்னு நினைச்சா நடந்துருச்சு, இப்படி ஆயிரக்கூடாதுன்னு நினைச்சா ஆயிருச்சே, அப்படி என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, வசனத்துல வாசிக்கிறோம், இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும். அப்பனா மாம்சத்துல இயேசுவும் இருந்தாரு, நம்மளும் இருக்கிறோம். ரெண்டு விதத்துல யார் பவர்ஃபுல்? மாம்சத்துல இயேசுவும் இருந்தார், இப்ப நம்மளும் மாம்சத்துல இருக்கிறோம். நம்ம ரெண்டு விதத்துல யார் பவர்ஃபுல், யார் வல்லமையிலே அதிகம் உள்ளவர்கள்? நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது, இயேசுவே என்ன சொன்னார்னா, என்னை விட பெரிய காரியங்களை செய்வோம். அவரோட நமக்கு இந்த பூமியில மனிதனாய் கொஞ்சம் பவர் என்ன செஞ்சிருக்காரு, கூட்டி கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவை என்ன செய்யறாருன்னா, சிலுவையிலே தலையை சாய்த்து ஆவி அவர் தான் என்ன செஞ்சார், அவர் ஆவி அவரை விட்டு என்ன செய்யல, போகல. அப்படியானா இயேசுவுடைய கட்டுப்பாட்டை மீறி இயேசுவுக்கு இந்த பூமியில எது நடக்கல, அவர் அனுமதிச்சதுனால தான். இயேசுவை பிடிக்க வரும்பொழுது இயேசு யார் இயேசுன்னு கேட்கிறாங்க, அவர் என்ன சொன்னாரு, நான் தான் அப்படின்னு பிடிக்க வந்தவங்க எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. அப்பனா அதுக்கு பிறகு அவர் தன்னை பிடிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளதான் சகல காரியங்களும் நடக்கணும். நம்ம செபிக்கிற காரியம் கண்டிப்பாக நடக்க வேண்டும். நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு செபிக்கிறோமோ அது என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க செபிச்சு ஏதாச்சும் நடந்திருக்கா? இன்னைக்கு ஏன் நிறைய பேர் ஜெபத்துல ஒண்ணுமே நடக்கலன்னா, அவங்ககிட்ட வல்லமை இல்லை, தேவ ஆவியானவரின் நிறைவு இல்லை. ஒரு மனிதனுக்குள்ளே தேவ ஆவியானவர் நிறைவா இருப்பாரானால் ஆட்டோமேட்டிக்கா அவனிலிருந்து வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, தேவன் நமக்கு விசுவாசத்தை தந்தார். அந்த விசுவாசத்தை நம்ம தான் என்ன செய்யணும், அதிகப்படுத்த வேண்டும். சீசர்கள் இயேசுவிடத்துல கேட்கறாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் ஏசப்பா நமக்கு எல்லாருக்குமே கடுகளவு விசுவாசத்தை தான் கொடுத்துருக்காரு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த கடுகளவு விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், பெரிதாக்கணும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஒருத்தனுக்கு 5 தாலந்தை கொடுக்கிறார், ஒருத்தனுக்கு 2 தாலந்தை கொடுக்கிறார், ஒருத்தனுக்கு 1 தாலந்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் விரும்புகிற காரியம் என்னன்னா, இந்த கொடுக்கப்பட்ட தாலந்தை இவங்க என்ன செய்யணும், பெருக்கணும். ஆண்டவர் எப்பவுமே எப்படிப்பட்டவர்னா, நமக்கு ஒன்ன கொடுத்தாருன்னா நம்ம அதை என்ன செய்யணும், பெருக்கணும். இன்னைக்கு நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார், நம்ம விசுவாசத்திலே வளரணும். அபிஷேகம் கொடுக்கிறார், அபிஷேகத்திலே வளரணும். தேவ ஆவியானவரை கொடுக்கிறார், ஆவியானவரின் நிறைவிலே வளரணும். வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே வல்லமை கொஞ்சம் என்ன செய்யுது, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு, விசுவாசத்துல கொஞ்சம், வல்லமையில கொஞ்சம், எல்லாமே உள்ள என்ன செய்யுது இருக்கு. இப்ப நம்ம மனசு இதெல்லாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா ஆண்டவரே இவைகளை அதிகப்படுத்த உதவி செய்வார். ஆனா இன்னைக்கு நம்ம இவைகளிலே வளராமல் இருப்போமானால், ஆண்டவர் சொல்றாரு, 5 தாலந்த 10 தாலந்த ஆக்கினவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறாரு, அவனை புகழ்ந்து பேசுறாரு. 2 தாலந்த 4 தாலந்த ஆக்கினவனையும் புகழ்ந்து பேசுறாரு. ஆனா 1 தாலந்த அப்படியே வச்சிருந்தான் பாருங்க, அவன் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29-30. உள்ளவன் எவனோ
அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். யாரை பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் சொல்றாருன்னா, யார் தனக்கு கொடுக்கப்பட்டதை பெருக்கல, யார் தனக்கு கொடுக்கப்பட்டதுல வளரலையோ அவங்களதான் என்ன சொல்றாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். பாருங்க, ஆரம்ப காலகட்டங்களிலே இருந்த விசுவாசத்தை விட இப்ப நம்முடைய விசுவாசம் என்ன செஞ்சிருக்கணும், வளர்ந்திருக்கணும். ஆரம்ப காலகட்டங்களிலே ஆவியானவருக்குள் இருந்ததை விட இப்ப ஆவிக்குள்ளான நம்முடைய நிலை என்ன செஞ்சிருக்கணும், வளர்ந்திருக்கணும். ஆரம்ப கட்டத்திலே நமக்கு இருந்த வல்லமையை விட இப்ப நமக்கு இருந்த வல்லமை என்ன செஞ்சிருக்கணும், வளர்ந்திருக்கணும். ஆனா யாரு காய்கள் அப்படி வளர்ந்திருக்கா? நிறைய பேருக்கு என்ன செய்யுதுன்னா, இருக்க எங்க போகுது, கீழே போகுது. பாருங்க, அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் அந்த ஒரு தாளந்தையாச்சும் திரும்ப என்ன செஞ்சான், கொடுத்தான். ஆனா நம்ம எப்படின்னா, கொடுத்தது என்ன செஞ்சுட்டான், வந்த விசுவாசத்தையும் பாதி ஆக்கிட்டான், வந்த வல்லமையை பாதி ஆக்கிட்டான், பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பாதி ஆக்கிட்டான். பக்கத்துல கையை பிடிச்ச குலுக்கி கேளுங்க, உங்களுடைய விசுவாசம் வளர்ந்திருக்கா? ஆவியில வளர்ந்திருக்கீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை வளர்ந்திருக்கா? இல்ல உங்களுடைய நிலைமை அப்படியே இருக்கா? அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியே இருக்குமானால் அல்லது குறைந்திருக்குமானால் பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை இவன் என்ன செய்யுங்க, இருளே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நமக்கு தந்த வல்லமையிலே வளருகிறவர்களா இருக்கிறோமா? வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, எபேசியர் 6:10 சொல்லப்பட்டிருக்கு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், எப்படியா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்பனா அவர் நமக்கு தந்த வல்லமையில நம்ம என்ன செய்யணுமா, பலப்படணும். எல்லாருக்குள்ளும் தேவன் வல்லமை கொடுத்திருக்கிறார். அதான் சொன்னேன், என் வல்லமை புறப்பட்டு போய் மற்றவர்களை சுகமாக்குது ஆக்கல, ரெண்டாவது. ஆனா எனக்குள் இருக்கிற வல்லமை எனக்கான காரியங்கள் என்ன செய்யணும், எனக்கான காரியங்கள் சகலவற்றிலும் எனக்கு தேவன் தந்த வல்லமை செயல்படுகிறதா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வல்லமை செயல்படலை அப்படின்னா, நமக்குள்ள வல்லமை இருக்குங்கிற விசுவாசமே நிறைய பேருக்குள்ள இல்லை. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற, ஆண்டவரை எப்படி ஆகிலும் செஞ்சிருங்க, ஆண்டவரை எப்படி ஆகிலும் செஞ்சிருங்க. வசனத்துல வாசிக்கிறோம், அவர் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பேசுறத பார்த்து நிறைய பேர் வியந்து போனாங்களாம், ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன்னா அவர் எப்படி பேசினாராம், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பேசினாராம். இன்னைக்கு நம்முடைய பேச்சு நமக்குள்ளே வல்லமை இருப்பதை போல நம்ம செயல்படுகிறோமா? நமக்குள் வல்லமை இருப்பது போல நம்ம பேசுகிறோமா? நமக்குள் வல்லமை இருக்கிறது போல நம்ம செபிக்கிறோமா? நமக்குள் வல்லமை இருக்கிறது போல நம்ம நடந்து கொள்கிறோமா? அதான் நான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன், ஒரு உடம்பு சரியில்லாத ஆளுக்கு நம்ம செபிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இவர் பிழைச்சிக்கிடுவார்னு தெரிஞ்சா நம்ம ஜெபம் வேற மாதிரி இருக்கும், இவர் கதைக்கு ஆக மாட்டாருன்னு தெரிஞ்சா நம்முடைய ஜெபம் வேற மாதிரி இருக்கு. ஏன்? நமக்குள்ள விசுவாசம் இருக்கு, நம்ம வல்லமை இருக்குங்கிற விசுவாசம் இல்ல. பக்கத்துல கை பிடிச்சுடுங்க, உங்களுக்குள்ள வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கணும். பக்கத்தில் வச்சுருங்க, எப்படிப்பட்ட வல்லமை தெரியுமா? மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலே போகும், அப்படிப்பட்ட வல்லமை என்ன செய்யணும், நமக்குள்ள இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட வல்லமை நமக்குள் இருக்கு என்கிற விசுவாசம். நல்ல ரெண்டு கரங்களை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் கூட சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் கூட சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமக்குள் இருக்கிற வல்லமை செயல்படாததற்கான காரணம், நமக்குள் வல்லமை இருக்குங்கிற விசுவாசம் இன்னைக்கு அநேக பேருக்குள்ள இல்ல. மத்தேயு 9:28 வாசிக்கிறோம் பாருங்க, அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? இன்னைக்கு நம்மளை பார்த்து நம்மளே என்ன செய்யணும், கேட்டுக்கணும். இந்த காரியத்தை ஜெபிக்கிறியே, இந்த காரியம் நடக்கும், இந்த காரியத்தை நடத்தக்கூடிய வல்லமை உனக்குள்ள இருக்குன்னு விசுவாசம் இருக்கா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சு சோர்ந்து போனோம். சில காரியங்கள் நடக்கவே, ஆமாவா இல்லையா? நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்குன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாருக்குமே ஒண்ணுமே நடக்கலையா? யாருமே கை தூக்க மாட்டேங்கிங்க. நிறைய காரணங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கிற காரியம் நடக்கவே மாட்டேங்குது. எவ்வளவு போராடி ஜெபிச்சாலும் நடக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதை செய்வீரா மாட்டீரா? செய்வீர்னா எப்போதான் இந்த காரியத்தை செய்வீங்க, எப்போதான் இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும், நான் இந்த காரியத்துக்காக நெடுங்காலமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, எப்போதான் இந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்,
இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? எப்ப ஒரு திட நம்பிக்கை நமக்கு உண்டாகும்னா, எனக்குள்ள வல்லமை இருக்குங்கிற விசுவாசம் உங்களுக்கு அதிகமாக அதிகமாக நமக்குள்ள வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, உங்களுக்குள்ள வல்லமை இருக்குன்னு. நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க உங்களுக்குள்ளே வல்லமை செயல்படும். எலியா சொல்றாரு, என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்துல மழையாகிலும் பனியாகிலும் பெய்யாது. எப்படி? நம்ம சொன்னா பெய்யாதுங்கிற விசுவாசம், நம்மளுக்குள்ள மழை பெய்ய விடாதபடி தடுக்கிற வல்லமை இருக்குங்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் தான் பாருங்க எலியாவை அப்படி பேச சொன்னது. கர்மேல் பர்வதத்தில் எலியா நிற்கும் போது சொல்றாரு, என்னை கேட்டருளும், நீங்க இஸ்ரவேலின் தேவன் என்றும் நீர் என்னை அனுப்பினீர் என்றும் இவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக என்னை கேட்டருளும்னு சொல்லும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி என்ன செஞ்சது? புறப்பட்டு வந்துச்சு. எப்படி புறப்பட்டு வந்துச்சு? எனக்குள் வல்லமை இருக்கு என்கிற விசுவாசம். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ இயேசுவை பற்றி சொல்ற, ஆனா இந்த ஆளை சுகமாக்கு, நான் இயேசுவை என்ன செய்யறேன்? நம்புறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? தேவனாகிய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக வசனம் சொல்லுது. அதனால அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஜெபம் பண்ணுவோம், சுகமானா அவர் சித்தம். பாருங்க, சுகமாகுவதில் அவர் சித்தம், சுகமா இருப்பது தான் அவருடைய சித்தம். சுகமாக்கவா வேண்டாமான்னு அவர் நினைக்கிறது இல்லை. அவரை விசுவாசித்தால் சுகமாக்குவது தான் அவருடைய சித்தம். நாம் சுகமா இருப்பதுதான் சித்தம், நாம் ஆசீர்வாதமா இருப்பதுதான் சித்தம், நாம் செழிப்பா இருப்பதுதான் சித்தம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்படியே நம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு செயல்பட வேண்டுமானால் வல்லமை இருக்குன்னு முதல்ல விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எப்பவுமே மனசுல ஒரு என்ன வேணும்? நான் சொன்னா இந்த காரியம் என்ன செஞ்சிடும்? நடந்துரும். நான் ஜெபிச்சா இந்த காரியம் என்ன செஞ்சிடும்? நடந்துரும். நான் விரும்புனா இந்த காரியம் என்ன செஞ்சிடும்? நடந்துரும். ஏன்? எனக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ளே தேவ ஆவியானவருடைய வல்லமை இருக்கு. அந்த வல்லமை எனக்கான காரியங்களை செய்து முடிக்கும்ங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள எனக்குள்ள வேணும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் கூட சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் கூட சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியே நம்முடைய பேச்சிலையும் வல்லமை இருக்கணும், நம்முடைய சிந்தையிலே வல்லமை இருக்குங்கிற விசுவாசத்தோடு கூட நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியா நான் எப்ப வல்லமை செயல்படும்? எனக்குள்ள வல்லமை இருக்குன்னு நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது. ரெண்டாவது, எப்போ வல்லமை எனக்குள்ள செயல்படும்னா, நான் உள்ளான மனுஷனிலே பலனடைந்தவனா இருக்கும் பொழுது. இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியில பலனடைஞ்சவங்களா இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் ஆவியில தொய்ந்து போயிருக்கிறோம், ஆவியில நொறுங்கி போயிருக்கிறோம். பாருங்க, ஒரு மனிதனை உலக காரியங்கள் மிகுதியுமாய் ஆட்கொள்ளுமானா அவன் இன்னும் ஆவியில என்ன செய்யல? பலனடையல. யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். பாருங்க, யாக்கோபு யோசேப்பை இழந்த பின்பு, யோசேப்பை விட்டு யாக்கோபு எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாரு? யாருக்காச்சும் தெரியுமா? 13 வருஷம் பிரிஞ்சிருந்தார். வசனத்துல வாசிக்கிறோம், 13 வருஷம் கழிச்சு யாக்கோபு யோசேப்பை பார்க்கும் பொழுது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் ஆவி உயிர்த்தது. அப்ப நான் இந்த 13 வருஷமும் அவன் ஆவி இருளுக்குள்ளதான் இருந்திருக்கு, கவலைக்குள்ளதான் இருந்திருக்கு. பாருங்க, இப்படிப்பட்ட உலக பாரங்கள் நம்மை அழுத்துகிற நிலையில நம்ம இருப்போமானா நம்ம ஆவியில பலன் அடையல. இன்னைக்கு நம்மளை யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப கடினமா திட்டாங்க, உடனே நம்ம ரொம்ப மன சோர்வுக்குள்ளாகி, சே நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப பாரப்பட்டு அதுல துவண்டு போகோமானா நம்ம ஆவியில பலன் அடையலை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பார்த்தீங்கன்னா யாரிடமாகிலும் நம்ம ரொம்ப அன்பு செலுத்தும் பொழுது அதே அன்பை நம்ம திரும்ப எதிர்பார்க்கிறோம். ஆனா அதே அன்பை நமக்கு திரும்ப கிடைக்கலங்கும் பொழுது நம்ம ஆவியில என்ன செய்யறோம்? சோர்ந்து போறோம். அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். யாரிடமாகிலும் நம்ம எதிர்பார்க்கிற அன்பு நமக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம ரொம்ப துவண்டு போறோம், ரொம்ப சோர்ந்து போறோம், ஆவியில பலனற்று போறோம். அப்படிப்பட்ட பலனற்று போகிறவர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஆவியில பலனுள்ளவர்களா இருங்க. வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்படியா நான் உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா வல்லமையாய் பலப்பட்டவனா இருக்கணும். பக்கத்துல கை பிடிச்சுங்க, உங்களுடைய உள்ளான மனுஷன் வல்லமையிலே பலப்பட்டவனா இருக்கணும், பலனடைந்தவனா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை குறித்த கவலைகள் நம்மளை அப்படி ஒடுக்குது. என்ன செய்வோம் அப்படிங்கிற கவலைகள் நம்மளை அப்படி ஒடுக்குது. நமக்கு இதை யார் செஞ்சு கொடுப்பா, நமக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற கவலைகள் நம்மளை ரொம்ப ஒடுக்க காரணம் என்னன்னா ஆவியில பலன் இல்லை. வசனத்தில் வாசிக்கணும், சங்கீதக்காரன் சொல்றாரு, என் காலங்கள் உம்முடைய கரத்திலே. அப்படியானா நம்முடைய காலங்களை அவர் அறிந்திருக்கிறாராம்,
நம்முடைய சூழல்களை அவர் அறிந்திருக்கிறாராம். அப்படியான தீமை அணுகாதவாறு நன்மையாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கும் பொழுது நம்ம இன்னும் சோர்ந்து கொண்டே இருப்போமானா நம்ம ஆவியில பலன் அடையலை. பாருங்க, கடைசி சவுல் பெலிஸ்தரோடு கூட கடைசி யுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சவுலோடத்துல பேசல. சவுல் ஆண்டவர் தன்னிடத்துல பேசும்படியா எதெல்லாமோ பண்ணி பார்க்கிறான், ஆண்டவர் என்ன செய்யல, பேசல. இப்போ ஒரு குறிப்பா இருக்கிற அஞ்சனம்பா இருக்கிற ஒரு பெண்ணிடத்துல போய் செத்து போன சாமுவேலை எழுப்பி வர சொல்லும்படியாய் சவுல் கேட்கிறார். உடனே அவளும் என்ன செய்யறா, செத்து போன சாமுவேலை எழுப்பி வர வைக்கிறான். உடனே சாமுவேல்கிட்ட சவுல் சொல்றாரு, ஆண்டவர் என்கிட்ட என்ன செய்ய மாட்டேங்காரு, பேச மாட்டேங்காரு, அதனால நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. உடனே சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவரே உன்கிட்ட பேசலைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நாளைக்கு இந்நேரத்தில் நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் என்னோட கூட இருப்பீங்க. நான் அதை வாசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்பமாச்சும் ஆண்டவர் சவுல் என்ன செஞ்சிருக்கலாம், மன்னிச்சிருக்கலாமே. ஆனால் சவுல் மன்னிப்பு கேட்கவே இல்லை, அது ஒரு விஷயம். மன திரும்புகிற பணம் பக்குவத்துக்கு வரல. சாமுவேல் சொல்றாரு, நாளைக்கு இந்நேரம் நீயும் உன் பிள்ளைகளும் என்ன செய்வீங்க, என் கூட இருப்பீங்க, அதாவது நீங்களாம் செத்து போயிருவீங்க நாளைக்கு யுத்தத்தில். உடனே சவுல் ஆவியில் அப்படின்னு நொறுங்கி போய் நெடுஞ்சாங்கடையா என்ன செஞ்சாரு, விழுந்து கிடந்தார். சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன், எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படி. ஏன் அப்படின்னா மனசுல பயங்கர சோர்வு. அவ்வளோ, நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், சாக போறோம். சவுல் ஆவியில பலன் உள்ளவனா இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் உலக காரியங்களை கண்டு ரொம்ப சோர்ந்து போகிறோம்னா நம்மிடத்திலே வல்லமை செயல்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எனக்குள்ள வல்லமை இருக்குங்கிற விசுவாசமே ஆவி உலக காரியங்களிலே சோர்வை என் வாழ்க்கையில் என்ன செய்யும், மாற்றி போடும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உள்ளான மனுஷன் பலனா இருப்பானால் வல்லமை செயல்படும், பலவீனப்பட்டிருப்பானா வல்லமை செயல்படாது. அதான் சொன்னேன், இன்னைக்கு மனுஷங்க நம்மளை ஏதாவது கடினமாக பேசிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப என்ன செஞ்சிருந்தோம், சோர்வடைஞ்சிருந்தோம். பாருங்க, மனிதனுடைய வார்த்தையை ஒரு பொருட்டாவே நினைக்க கூட. இன்னைக்கு நம்மள ஒருத்தன் சபிச்சிட்டான், ரொம்ப கெட்ட வார்த்தையில சொல்லி சபிச்சிட்டான், நம்ம அமைதியா இருக்கோம் அப்படின்னா நம்ம பதிலுக்கு சபிச்சோம்னா நம்ம சொன்ன காரியம் என்ன செஞ்சிடும், பழிச்சிடும். நான் சொன்னா, நான் சபிச்சா நடந்துடும். அதனாலதான் நம்ம சபிக்காம இருக்கிறோம். அப்படியானா நமக்குள்ள வல்லமை இருக்கு. இந்த காரியங்களை கண்டெல்லாம் நான் சோர்ந்து போகக்கூடாது, இந்த காரியங்களை கண்டெல்லாம் நான் துவண்டு போகக்கூடாது, இந்த காரியங்களை கண்டெல்லாம் நான் மனமடிவு அடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய பலன் நமக்குள்ள இருக்குமானால் நம் மூலமாய் தேவனுடைய வல்லமை பலமாய் செயல்பட ஆரம்பிக்கும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள்ள வல்லமை இருக்குன்னு விசுவாசிங்க. வல்லமை செயல்படத்தக்கதாக பலனுள்ள ஆவியுடையவர்களா இருங்க, ஆவியில பலனா இருங்க. அல்லேலூயா சொல்லாமா? மூன்றாவது பாருங்க, எப்ப நம்முடைய வாழ்க்கையில வல்லமை செயல்படும்னா நாம் பக்தி விருத்தி அடையும் பொழுது. வசனத்துல வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்படியானா அந்நிய பாஷை பேசும்பொழுது என்ன ஆகுதான்? நிறைய பேர் சொல்றாங்க, அந்நிய பாஷைனா இப்ப பேசுறது இல்லை, அந்நிய பாஷைனா இங்கிலீஷ் தமிழ், அதுதான் என்னது அந்நிய பாஷை. பாருங்க, இப்போ நான் இங்கிலீஷ் பேசுனோம்னா எனக்கு பக்தி விருத்தி உண்டாகுமா? இப்போ நீங்கள் இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகுமா? இல்லை மலையாளம் பேசுனீங்கன்னா பக்தி விருத்தி உண்டாகுமா? அல்லது ஹிந்தி ஏதோ ஒரு லாங்குவேஜை பேசுனீங்கன்னா பக்தி விருத்தி உண்டாகுமா? உண்டாகாது. அப்படியானா அந்நிய பாஷையில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசி பாருங்களேன், அந்நிய பாஷையில் ஒரு 1 மணி நேரம் பேசி பாருங்களேன், உங்களுக்குள்ளே பக்தி விருத்தி அடைவதை உங்களால் உணர முடியும். நமக்குள்ள ஒரு எனர்ஜி வந்ததை உணர முடியும், நமக்குள்ள ஒரு வல்லமை வந்ததை உணர முடியும். எப்ப நம்ம அந்நிய பாஷையில பேசும்பொழுது, அதாவது வசனத்துல வாசிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்படியானா அந்நிய பாஷை பேச பேச எனக்குள் இருக்கிற பக்தி விருத்தி அடைய எனக்குள் இருக்கிற வல்லமையை என்னால உணர முடியும், எனக்குள் இருக்கிற வல்லமை அதிகரிப்பதை என்னால உணர முடியும், எனக்குள்ள இருக்கிற வல்லமை செயல்படுவதை என்னால உணர முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்படியானா நமக்குள்ள வல்லமை செயல்படணும்னா நம்ம அந்நிய பாஷையிலே செபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பதில் கையை பிடிச்சு கேளுங்க, டெய்லி எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசுறீங்க? அந்நிய பாஷையில் செபிக்கிற பழக்கம் இருக்கா? அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நீங்கள் நான் அந்நிய பாஷை பேச 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 நம்மளை அறியாமலே பக்தி விருத்தி அடைகிறோம். பாருங்க, நீங்கள் சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது, வாகனத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னத்தையாவது யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம் பாருங்க, அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படியே வாய்க்குள்ள அந்நிய பாஷையில முணங்கிட்டே இருங்க. அந்நிய பாஷை பேச பேச உங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். பக்தி விருத்தி உண்டாக உங்களுக்குள்ள வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லாமா? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, வல்லமையுடையவர்கள். அந்த வல்லமை உங்களுக்கு செயல்பட
ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா சொல்லாமா பாருங்க, நமக்குள் இருக்கிற வல்லமை அதிகரிக்க வேண்டும், நமக்குள்ள இருக்கிற வல்லமை செயல்பட ஆரம்பிக்க வேண்டும், நமக்குள் இருக்கிற வல்லமை செயல்படுவதை நம்முடைய கண்கள் காண வேண்டும். நமக்குள்ள வல்லமை இருந்து செயல்படுது அப்படிங்கிறத சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா சொல்லலாமா பாருங்க, பாஸ்டர் ஜோஸ்வா எஸ்டோ இருக்காரு, அவருக்கு 54 வயசு ஆகுது. அவர் இப்போ என்ன சொல்றாருன்னா, எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றாரு. அவருக்கு 54 வயசு ஆகுது, அவருடைய மனைவிக்கு 48 வயசு ஆகுது. அப்பனா குழந்தை பிறக்கும், நான் விசுவாசிக்கிறேன். குழந்தை பிறக்கும் பொழுது சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா, இவருக்குள் தேவனுடைய வல்லமை இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி என்ன செய்யணும்னா, நமக்குள்ள தேவ வல்லமை இருக்குங்கிறத எல்லாருக்குமே அறிய பண்ண வேண்டும். ஈசாக்கிடத்துல எல்லாரும் வந்து சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமா இவனோட கூட இருக்கிறாரு. ஏன்னா ஈசாக்குடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் அறியத்தக்கதாக தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளியரங்கமா இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து கொஞ்ச நேரம் லேசா கையை தட்டிட்டு பிரசங்க நேரத்தில் நீங்க தூங்கி எந்திரிச்சு போய்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஆசீர்வாதத்துல நான் வளர்றதை நீங்க பார்ப்பீங்களே ஒழிய, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதை உங்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற வல்லமை அணைந்து போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. வாசிக்கிற நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தா ஆண்டவர் என்ன செய்வாராம்? அப்ப அவர் வெறுக்கிறார். அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார். அப்படி வெறுக்கிற ஒரு ஆவிக்குரிய நிலையை நாம் உடையவர்களா இருப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை வருவிக்காது, மாறாக நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்காமல் போகும். இன்னைக்கு ஏன் நடக்க வேண்டிய நன்மைகள் சரியான நேரத்தில் நடக்கல? இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வல்லமைகள் செயல்பட ஆரம்பிக்கல. ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு தந்த வல்லமை என் பொருளாதாரத்துல செயல்படணும், என் குடும்பத்துல செயல்படணும், என் சரீரத்துல செயல்படணும், எதிர்காலங்கள்ல செயல்படணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு தேவனுடைய வல்லமை செயல்படுவதற்கு ஏதுவாய் நாம் மாற ஆரம்பிப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எல்லாம் அப்படி இருக்கிற இடங்கள்ல எளிமைன்னு நாம் செபிக்க போறோம். தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியும். எல்லாம் அப்படி இருக்கிற இடங்கள்ல எளிமைன்னு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, சாதாரணமான வாழ்க்கை அல்லப்பா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணும். சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என் வாழ்க்கையில செயல்படணும். அன்றைய வாழ்வில் எந்தெந்த காரியங்களில் எல்லாம் உம்முடைய வல்லமை தேவையோ அந்தந்த காரியங்களிலே உம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. அன்றைய எண்ணிலிருந்து வல்லமை புறப்பட்டு எனக்கான காரியங்களை செய்து முடிப்பதாக. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில உம்முடைய வல்லமை வெளியரங்கமாகட்டும். சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில உம்முடைய வல்லமை வெளியரங்கமாகட்டும். உம்முடைய வல்லமை செயல்படுவதை என் கண்ணு பார்க்கட்டும். உம்முடைய வல்லமை செயல்படுவதை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கட்டும். உம்முடைய வல்லமை செயல்படுவதை அன்றைய என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அன்றைய வல்லமை என் வாழ்க்கையில வெளியரங்கமாகுவதாக. ராஹாட்டாலா ராபா ஷஹாட்டா ராபா लेके तेरे में रिया लगा दाना में अन्य भाषा जपिकलाम और निमिषம் ओ रीबा लगा दारामा शागा दाराबा लेहेंडे रेबे हेटे रेबे लेके तेरे में रिया लदानवा. ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராய் சுற்றி திரிந்தீர். அதே வல்லமை, அதே பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்குள் தந்திருப்பதற்காய் நன்றி. அந்த வல்லமை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ரிகா தாலா ராபா ஷாகாடா தாராவா எல்லா அந்நிய பாஷையில ஜெபிக்கலாமா? ரிமாலா கதாராமா ஷெஹெட்டெரபே ரிகா தாலா ராபா லகா தானா ராமா ஷாகாடா தாராபா லேகே டெரமே ரியா லகா தானா ரபோ ரிமல் ப்ரோ ஷெபே டெரமே ரியா லகா தானா ரபா லேஹெட்டெரபே ரியா லாகா தாராமா ஷெகெட்டெரபே ரிகா லராபா தானா ராமா லகடா தானா ரபா ரிமல் ப்ரோ ஷெகெட்டெரபே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உம்முடைய வல்லமை வெளியரங்கமாகட்டப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுப்பா, நான் இந்த நாளிலிருந்து வல்லமை எனக்குள் இருக்கு அப்படிங்கறத ஆழமாய் விசுவாசிக்க உதவி செய்யுங்கப்பா. என் உள்ளான மனுஷன்ல பலப்பட உதவி செய்யுங்க. அந்நிய பாஷை பேசி நான் பக்தி விருத்தி அடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில வெளியரங்கமாக ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, வல்லமையுடைய வாழ்க்கையில செயல்பட விடாதபடி தடையா இருக்கிற சகல காரியங்கள் மாறட்டும். எல்லா கரங்களும் எது சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா.
என் வாழ்க்கை இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், என் ஆத்மாவும் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன். உடைய வல்லமை இடத்துல செயல்பட விடாதபடி தடையா இருக்கிற சகல காரியங்களும் மாறட்டும். சொல்லுங்க ஆண்டவரே, சகல காரியங்களும் மாறட்டோப்பா. உடைய வல்லமை என் வாழ்க்கையில செயல்பட விடாதபடி தடையா இருக்கிற சகல காரியங்களும் மாற்ற. இந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே, உடைய வல்லமை என் வாழ்க்கையில செயல்பட விடாதபடி தடையா இருக்கிற சகல காரியங்களும் மாறுவதாக. விரோதமான காரியங்களை செய்திருப்பேன், ஆனாலும் என்னை மன்னிங்க. சொல்லுங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்க. சொல்லுங்க வாயில தான் சொல்லுங்க ஏசப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. என் தவறுகள் எல்லாம் மன்னிங்க, என் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. உமக்கு பிரியமில்லாத, உமக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்திருப்பேனாகில் என்னை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலிருந்து என்னுடைய வல்லமையை நான் அனுபவிக்க, நான் காண, நான் பயன்படுத்த, மற்றவர்களுக்கு அதை பயன்படுத்த தேவன் கிருபை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இந்த பகல் வேளையில உடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி நீர் கிருபையாய் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கூட கட்டளையிடுகிறவர்களாய் நாங்கள் மாற ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. இதனால் வந்திருக்கிற எல்லாரும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபிக்கிறார்களோ, என்னென்ன காரியங்களுக்காய் காத்திருக்கிறார்களோ, அந்த காரியங்களிலே ஆண்டவரே பெரிய நன்மைகளை தேவன் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவுள்ள கரம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்து பராக்கிரமமான காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையான நல்ல பிதாவே, ஆமென்.